பார்த்தீங்கன்னா நான் ஹார்மோனியம் இப்படி வாசிக்கிறத விட ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா அதை உடனே கம்போஸ் பண்ணிடுவேன். பாட்டை எழுதி நான் எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த கொஞ்சம் கூட கம்மா புல் ஸ்டாப் கூட மாற்றாமல் அப்படியே கம்போஸ் பண்ணி செவ்வந்தி பூவெடுத்தே அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் கோகுலம் இது எழுதி டியூன் பண்ணதான். பூஜைக்கு முத நாள் இங்கே போயிட்டு வருவோம், திருப்பதி போயிட்டு வருவோம் அப்படின்னு திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதி போகும்போது அவங்க எப்பவுமே பாடலாசிரியர்கள் தான் கூடவே இருப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட் தானே பாட்டு எழுதுவாங்க டைரக்டர் சாருக்கு. கார்லேயே எழுதி டியூன் பண்ண பாட்டு தான் சார். கோடம்பாக்கத்தில் ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் இதெல்லாம் எழுதி டியூன் பண்ண பாட்டு தான். அதே மாதிரி வருஷமலமத்தில் 5 சாங்கும் எழுதி டியூன் பண்ணலாம். எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா இதை எழுதி டியூன் பண்ண பாட்டு தான். சில வேர்ட்ஸ் வந்து நம்மளை அறியாமையே சில உணர்வுகளை தூண்டி அதை டியூனில் உட்கார வைக்கும். அதே மாதிரி விக்ரம் சார் கூட வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்டர். கம்போசிங்காக உட்கார மாட்டோம். உன்னை நினைத்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு வைங்க. அதில் வந்து சூர்யாவுக்கு ஒரு தீம் மியூசிக் அது பாட்டு மாதிரி இருக்கணும். தாராராராராரா தாராராராராரா தாராராராராரா. அப்புறம் 1 hour கழிச்சு அவரே ஹம்மிங் பண்ணி பார்ப்பாரு. ஹம்மிங் பண்ணி பாட முடிஞ்சா ஓகேன்றுவார். அப்போ தான் பாமரனுக்கும் அந்த பாட்டு போய் சேரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கம்போஸ் பண்ணக்கூடாது. அவர் கூட சேர்ந்து நான் 12 படம் கோகுலம் நான் பேசுனதுக்கெல்லாம் உன்னை நினைத்து 3 படமும் பார்த்தீங்கன்னா ஆடியோ மிகப்பெரிய கிட்ட. இதில் இன்னொரு ஹைலைட்டு உன்னை நினைத்துக்கு எனக்கு பெஸ்ட் மியூசிக் டேரக்டர் அவார்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு கிடச்சிது அந்த படம். அதே மாதிரி உன்னிமேனனுக்கும் பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு தான்.